நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சீட்டு மேலே ஏறி உட்காந்து மிதிக்கா எனக்கு பயமா இருக்கு. நான் இப்படியே நடந்து போய்க்கிறேன். ரத்தம் வந்து எடுத்து செத்து போறத பார்க்க வந்தியா? நான் செத்து போன்னு தெரிய வந்தா நான் தனியா சாக மாட்டேன். உன்னை கூட கூட்டிட்டு போண்டி. உன்னை சேர்த்து கூட்டு போடுவேன். இந்தாமா, நான் உங்களுக்காக தான் வேணும். நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? யாரு? அப்பா. ஓ, அதையெல்லாம் உங்க அம்மா சரியா தான் சொல்லி கொடுத்துருக்கா. நீங்க வாமா. நீ இவளை எங்கடி கூட்டு போற? நான் இவளோட அப்பன் தான். நான் இவகிட்ட பேசுறதுக்கும் இவளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. வாங்கிக்க. இதா புடி. இதை யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. பாசத்தோட ஒரு பார்வையும் கருணையோட ஒரு வார்த்தையும் போதும். ஆனா அதுக்கு பதிலா நீங்க இவங்களுக்கு என்னதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் இவங்க மனசுல அப்பாங்கிற இடமும் அதுக்கான உரிமையும் உங்களுக்கு கிடைக்காது. வாங்க.
சொல்லிட்டு நானும் அப்பா வந்திருக்கோம். அம்மா எங்கம்மா? இருக்காங்க, கிச்சன்ல இருக்காங்க. வாங்க. கேட்ட திறந்து விட சொல்லி கூட யாரடி சொன்னது? மரியாதையா உள்ள போ. உள்ள போடுங்கிற. யாரும்மா வந்திருக்காங்க? கல்யாணியும் அவங்க அப்பாவும். என்ன விஷயம்? டீச்சரை பார்க்கணும். நீ கேட்காமையே உள்ள வரும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ரெகுலரா வர ஆள்னு. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்த விஷயம் உனக்கு தெரியாது போலயே. ஆமா, எதுக்காக அவளை பார்க்க வந்திருக்க? என் அப்பாவோட 60ஆம் கல்யாணத்தை கூப்பிட்டு வந்தேன். டீச்சர் இல்லையா? நீங்க வந்த விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். சாரு கிளம்புறீங்களா? கேட்ல நிக்கிற வாட்ச்மேன் விஷயத்த சொல்ல வரேன். டீச்சர் கூப்பிடுங்க. அம்மா, நீ போய் சொல்லிட்டு வா. ஏய், நான் சொல்லாம வீட்டுக்குள்ள போனேன்னா உன்னை தூக்கி வெளியே வீசிடுவேன். நீ இப்படி பேசி யாரை பயன்படுத்த பாக்குற? உனக்கு பயம் இல்லைன்னா நீ மட்டும் உள்ள போய் பாருடா. வேண்டாப்பா, சண்டை போட வேணாம்ப்பா. வாங்கப்பா, வீட்டுக்கே போயிடலாம். அம்மா, நீங்க போய் அப்பா கிட்ட சண்டை போட வேணாம்னு சொல்லுங்கம்மா. கல்யாணியோட அப்பாவை அப்பா மட்டும் அடிச்சிட்டாருன்னா அம்மா நீங்க அங்க போய் பாருங்கம்மா. நான் போனா இன்னும் சண்டை அதிகமாகுமா? எனக்கும் இந்த வீட்டுக்கும் உரிமை இருக்கிறதால தான் நான் இந்த வாசல்ல நின்னுட்டு இருக்கேன். அம்மா, எதுக்காகமா வீட்டுக்கு வந்த கல்யாணியோட அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு? இப்படி சண்டை போடுற ஒரு ஆளை வீட்டுல எதுக்காகமா தங்க வச்சிருக்கீங்க? அம்மா நீங்க போய் சொன்னீங்கன்னா அப்பா இங்க இருந்து போயிடுவாரு. கொஞ்சம் போங்கம்மா. வாங்கப்பா, நம்ம போயிட்டு இன்னொரு நாளைக்கு இங்க வரலாம். குழந்தைங்களை டியூஷனுக்கு அனுப்புறங்கிற பேர்ல நீ எதுக்காக இங்க வர்றங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. இதுக்கப்புறம் அதெல்லாம் இங்க நடக்காது. இங்க இருக்கிறவங்களை மிரட்டி வாழலாம் நீயும் நினைக்க வேண்டாம். நீ பேசுன எல்லாத்துக்கும் என் கையாலேயே பதில் சொல்லிருக்கணும். இது ஒரு வீடுங்கிறதுக்காகவும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றதுக்காகவும் தான் நான் அதை பண்ணல. நீ அந்த அளவுக்கு தைரியமான ஆளா இருந்தா அதை பண்ணிட்டு போடா. அம்மா நீங்க ஒரு தடவை போய் சொல்லுங்கம்மா. நம்ம திரும்பி போயிடலாம்ப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்க வாங்க, வண்டியில் ஏறுங்க, ஏறுங்கப்பா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வெளியே வச்சு பாப்பல்ல. ஓ, பார்க்கலாம் பார்க்கலாம். அந்த ஆள் என்ன வேணா சொல்லட்டும், நீங்க வாங்கப்பா.
என்னடா வேடிக்கை பாக்குற? ஒழுங்கா உள்ள போ. அவங்க போயிட்டாங்கம்மா. நீங்க ஏமா வெளியே போகாம இங்கே நின்னுட்டு இருந்தீங்க? நான் ஒரு வலையில மாட்டிக்கிட்டேம்மா. எவனோ ஒருத்தங்க வந்தான். அவங்க அப்பனோட 60ஆம் கல்யாணத்துக்கு கூப்பிட உன்னை சீக்கிரமாவே கிளம்பி வர சொன்னான். அவன் யாருடி? பொண்டாட்டிக்கு யாரெல்லாம் கள்ளக்காதல்னு லிஸ்ட் எடுக்குதுன்னு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போய் யாருன்னு கண்டுபிடிங்க. அதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு வியாதி வந்ததுனால நான் சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன் நினைச்சிட்டியாடி நீ? அது நடக்காது. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு கடைசியில தாண்டி நான் போய் சேருவேன். நீங்க செத்து போகணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நீங்க திரும்ப வரும்போது ஏதாவது மாற்றம் கிடைக்குமா நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்காக இல்ல, நம்ம குழந்தைங்களுக்காக. மத்தவங்க யார் முன்னாடியும் அவமானப்படுத்தாத, வெக்கப்பட வைக்காத அப்பா வேணும்னு தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, செலவுக்கான பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன். அப்படி உன் செலவுல சாப்பிட்டு தூங்கி வந்துட்டு போறவனுக்கெல்லாம் வாலாட்டிட்டு நிக்க நான் நீ வளர்க்குற நாயிலடி. நான் உங்களை என்னைக்குமே அப்படி நினைச்சதே கிடையாது. தொண்டை கிழிய கத்தி பேசி குழந்தைங்க முன்னாடி நான் உங்களை அவமானப்படுத்தினதும் கிடையாது. ஆளுங்களுக்கு முன்னாடி இன்னும் நீங்க எத்தனை நாளைக்கு இப்படி கத்திக்கிட்டே இருப்பீங்க? ரத்தமாதி எடுத்து வழியில விழுந்துட்டீங்கன்னா அப்போ யாருடைய கைகள் உங்களை தாங்கி பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அதை நினைச்சாவது ஒரு நல்ல மனுஷனை மாற முயற்சி பண்ணுங்க. நான் அப்படி விழுந்துட்டேன்னா உன்னை தாங்கி பிடிக்க ஒரு ஆள் வேணும், அதானே? அந்த ஏற்பாடுலாம் நீ பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட ஒருத்தன் இன்வைட் பண்ண வந்தான்ல, ஆள் நல்லதா இருக்கான். பரவாயில்ல, காசு பணம் நிறைய இருக்கும் போல. அவன் உன்னை கூப்பிட தாண்டி வந்தான். அவன் கூப்பிட்டா நீ போவியாடி? எதுக்கு? அப்படி போக முடிஞ்சிருந்தா இப்படி ஒரு பாலங்கிணத்துல விழுந்து கையை கால அடிச்சுக்கிட்டு நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். வேணுகோபாலுங்கிற ஒரு மிருகத்துக்கு இப்படி இரையா இருக்க மாட்டேன். நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆர்ப்பாட்டமும் பிரச்சனையும் பழைய வேணுகோபாலோடதையே இல்லைன்னு இங்க யாருக்கு தான் தெரியாது? உங்க ஆயுசோட காலம் என்ன பட்டிருக்கு? ஒரு பழைய வீரனுடைய தடுமாற்றம். நான் இப்ப கூட பலசாலியா தான் இருக்கேன்னு மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு நடிப்பு. இந்த உடம்புக்குள்ள நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உயிர் பிரியறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்க மேல உங்களுக்கு பாசமும் அன்பும் கொஞ்சமாவது உங்க மனசுல எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை வெளியில காட்டுங்க. அப்புறம் இனிமே இருக்கிற காலத்துல அவங்களுக்கு அப்பாவை வாழ்ந்து காட்டுங்க. நாம அந்த வீட்டுக்கு போனதால டீச்சரை நேர்ல பார்த்து இன்வைட் பண்ணிருக்கணும். அதான் மரியாதையா இருந்திருக்கும். அந்த மோசமான அங்கிள் கூட நீங்க சண்டை போடுறது எனக்கு பிடிக்கலப்பா. ஒருவேளை அந்த ஆள் உங்களை அடிச்சா திருப்பி அடிப்போம். அப்புறம் உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா? அதனாலதான் டீச்சர் அம்மா பார்க்க வேணாம், நம்ம போன்லயே பேசிக்கலாம்னு சொன்னேன். அந்த ஆளு இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. அந்த ஆளு டீச்சருக்கு யாருன்னு சொன்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. குடிக்காரன்னு சொன்னாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். சிவபிரசாத் அங்கிளையும் என்னையும் வீட்டுக்குள்ளே விடாம கேட்டு கிட்ட என்ன தடுத்து நிறுத்ததே அந்த ஆளுதான்ப்பா. அந்த ஆளு டீச்சரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றானான்னு கேளு. அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம்.
வந்துட்டீங்க? அட நில்றி கொஞ்சம். நான் இப்ப உடம்புக்கு முடியாதவன். எனக்கு இப்ப சக்தியும் இல்ல புத்தியும் இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்க. இத பாருடி, நான் இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தியா? உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னோட அனுமதி இல்லாம இனி எவனும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இங்கிருந்து யாரும் வெளியே போக கூடாது. பசங்க ஸ்கூலுக்கு போகணும். இவனை நான் கேட்டுக்கு வெளியே கொண்டு விட்டுறேன். நான் ஆபீஸ்க்கு போகணும். நீ வேலைக்கு போறத நிப்பாட்டு. அந்த வேலைக்கு போறதுனால தான் நாங்க உயிரோட இருக்கோம். அதுல ஒரு பங்கு தான் நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ எனக்கு வடிச்சு கொட்ட வேண்டாம். முதல்ல வீட்டுக்குள்ள போய் உட்காருடி. வீட்டு செலவுக்கான பணம் எல்லாம் நான் உனக்கு தரேன். எந்த நேரம் வேணாலும் ரோட்ல விழுந்து முடிய போற உங்க வார்த்தையை நம்பி எல்லாம் இருக்கிற வேலையை தொலைக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. உனக்கு கொஞ்சம் புத்தி அதிகம்டி. அந்த சாமர்த்தியத்துல தானே இப்ப நீ பணம் சம்பாதிக்கிற. அது இனி தேவையில்லை. நான் சம்மதிக்காம நீ இங்கிருந்து வெளியே எங்கேயும் போக கூடாது. உன் கழுத்துல நான் கட்டின தாலி மாதிரி உன் முன்னாடி இருக்கிற இந்த கேட்டையும் நான் பூட்டி வச்சிட்டேன்டி. இனிமே நீ இங்கிருந்து போக வாய்ப்பே இல்லை. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்டி. உங்க அம்மா ரொம்ப திமிரு பிடிச்சவ. அதை எப்படி நான் அடக்கிறேன்னு பாருங்க. அவளை நான் ஒரு வழி பண்ண போறேன். இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போக தேவையில்லை. போங்க, உள்ள போய் உட்காருங்க. இப்ப சந்தோஷமா? இன்னைக்கு கிளாஸ்ல எக்ஸாம் இருக்கு. அத உங்க டீச்சர்ஸ் எழுதிக்குவாங்க. நீங்க 2 பேரும் இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது. என்னடா என்னடா அப்படி முறைச்சு பாக்குற? உன்னதாடா? ஏன்டா அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்க? காலடியில விழுந்து கெஞ்சி அழறதுக்கு நான் ஒன்றும் உங்களுடைய அடிமை கிடையாது. என்ன தடங்கள் ஏற்படுத்தினாலும் சரி, அதை நான் வெட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். தடுக்காதீங்க. இப்ப நான் எதுக்கும் துணிஞ்சவளாதான் வந்து நிக்கிறேன். நான் வாடகை கொடுக்கிற வீடு, நானும் என் குழந்தைங்களும் தங்கி இருக்கிற வீடு. நீ போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வாமா. இங்க யாரு வரணும் போகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். எதிர்த்து பேசுனீங்க சொந்த பிள்ளைங்க முன்னாடி வச்சு என் கையால ஆயுதத்தை எடுக்க வச்சதே நீங்க தான். இதை நீங்க யூஸ் பண்ண வச்சிடாதீங்க. நலநாட்டை இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு குடும்ப தலைவனா இருங்க. அப்புறம் எங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லாமலே உங்க பேச்சுக்கு நான் கட்டுப்படுறேன். அது வரைக்கும் என்னை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்தாங்கம்மா. வாங்க போலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.